மன்னிச்சிடு. எதுக்குங்க என்ன மன்னிச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. மன்னிக்க முடியாது. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? உலகத்துல உள்ள அத்தனை பேர் மன்னிச்சாலும் தீராது. அவ்வளவு இருக்கு. நல்ல புள்ளியா இருக்கீங்க. ஆரம்பிச்சு வைங்களேன். மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எதுக்குன்னு சொல்லுப்பா. தம்பி, இத்தனை நாளா நான் உங்க அண்ணனை அயோக்கிய, அற்ப, பொறாமக்காரன் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அவர் செஞ்சிருக்கிற ஒரு காரியத்தை கேட்கும் போது அவர் ஒரு முருக அவதாரம், அவர் ஒரு மகாத்மாங்கிற முடிவுக்கு வந்துட்டு அதுல சந்தேகமே கிடையாதுங்க. எங்க அண்ணன் ஒரு தெய்வ பிறவிதான். இத புடிங்க. புடிங்க. ஆனா தெய்வம்ன்றான். நான் போறேன். கொஞ்சம் கொஞ்சமா தானடா கரைக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமா. சரி, நானும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிறேன். எங்க அண்ணன் அப்படி என்னங்க காரியம் செஞ்சாரு? அதாவது தம்பி, கூட்டுறவு முறையில விவசாயம் பண்ணணும்னு சொல்லி பஞ்சாயத்து போர்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதுக்கு ஊரா நிலம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க அண்ணன் குடும்ப நிலத்தை பூரா கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு தம்பி. அதுல உங்க நிலமும் சேர்த்து. ஏண்டா, குடும்ப நிலம்னா தம்பி நிலமும் சேர்ந்தது தானே. எங்க அவ்வளவு நிலத்தையும் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரா? கூறறிய சொல்லிவிட்டாரு. எங்க அண்ணன் ஒருத்தருக்கு தாங்க இவ்வளவு பரந்த மனப்பான் வரும். இன்னுமா? அதுல பாருங்க தம்பி ஒரு வேடிக்கை. இத்தனை நாளா உங்க அண்ணன் நான் அற்பேன், அயோக்கியன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னிலிருந்து அவரை தெய்வமா மதிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா இத்தனை வருஷமா உங்க அண்ணனுக்கு மாலை போட்டு பின்னாடி கை தட்டிட்டு இருந்தாங்களே, அவங்கெல்லாம் இன்னைக்கு உங்க அண்ணனை பத்தி என்ன பேசுறாங்க தெரியுமா? என்ன பேசுறாங்க? ஏண்டா களிமண்ணு பையில கூட இருந்து கேட்டு சொல்லேண்டா. அதாவது வயக்காட்டுல விவசாயிங்க அத்தனை பேரும் உங்க முன்னால என்ன பேசுறாங்களோ அதை அப்படியே இங்க சொல்லிடவா? சொல்லு பண்ணக்க. அத்தனை பேர் இந்த ஆளை வளைச்சுக்கிட்டு. தம்பி, ஊர்ல என்ன பேசிக்கிறாங்கன்னா, பெரியவருக்கு குழந்தை இல்ல, தம்பிக்கு ஒரு குழந்தை பிறந்தாச்சு, இன்னும் பலது பிறக்கலாம். அப்படி இருக்கும் போது தம்பி ஒரு வார்த்தை கேட்காம குடும்ப சொத்து பூராவும் தூக்கி தரேன்னு இவர் எப்படி சொல்லலாம்? தம்பின்னு என்ன சொந்த தம்பியா? சின்ன மகன் தானே. அப்படி சொல்றான். இவர் தலைவர் தியாகின்னு பேர் எடுக்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு புள்ள குட்டியோட தம்பியை நடுத்தரவுல நிப்பாட்ட போறாள் பேசிக்கிறாங்க. சும்மா நிறுத்துங்க மாமா. பேருக்கும் புகழுக்கும் ஒரு காரியத்தை செய்யறவர் இல்ல எங்க அண்ணன். நேரம் ஆக ஆக பயம் அழுத்தமாயிட்டு இருக்கான். ஏங்க நடக்காத காரியத்துக்கு வந்து மெனக்கட்டு நீ என்னடா சலிச்சுக்கிற? களிமண்ணு பையல நீ இங்கே தம்பி, இப்போ நமக்குள்ள பேசிப்போம். உங்க அண்ணன் என்னைக்குமே இந்த ஊருக்கு தலைவரா இருந்துட முடியுமா? சொல்லுங்க. நாளைக்கு இன்னொருத்தன் வர்றான், வரட்டும். அவன் இந்த கூட்டுறவு விவசாய திட்டத்தையே மாத்தறான். தாராளமா மாத்தட்டும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்க நிலத்தை நாங்க பிரிச்சு எடுத்துட்டு வந்துடுறோம். எப்படி முடியும்? ஏன் முடியாது? என்ன தம்பி, கூட்டுறவு விவசாயம் வந்தாலே வயல்ல வரப்பு எல்லக்கல்லும் எகறி போயிடும் தெரியுமா? அந்த நிலைமையில உங்க நிலத்தை உங்களால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதான வரப்பு இருக்கிற இந்த காலத்திலேயே ராவோட ராவா எல்லக்கல்ல 2 அடி நவிட்டு வச்சுட்டு அண்ணன் தம்பிக்குள்ள என்னது ஒண்ணுதுன்னு அதே கல்லால அடிச்சுக்கிறா, வெட்டிக்கிறான், குத்திக்கிறாங்க. அதுதான் மாப்பிள்ள உலகம். உங்க நிலம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்படி இருக்கும்போது நாளைக்கு எப்படி பிரிச்செடுப்பீங்க? இருக்கீங்களா? எங்க அண்ணன் இருக்காரு, அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் பிரிச்சு எடுத்துப்பாரு. நாளைக்கு உங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. மாப்பிள்ள காயத்தை பத்தி பேசுறேன். சரீரம் நினைவில்லாதது. நேற்று இருந்தவன இன்னைக்கு காணும். இவர் எடுத்துக்கங்க. இன்னைக்கு இருக்காருல்ல, நாளைக்கு பாருங்க. நான் மாத்திரம் என்னடா, எல்லாருமே ஒரு காலத்துல சொய்தாண்டா. பின்னால வாழ போறது அந்த குழந்தை தானே. ஏன் திடீர்னு இப்பதானே வீட்டை விட்டு சந்தோஷமா புறப்பட்டு போனீங்க? அதுக்குள்ள என்ன நடந்துச்சு? முகமெல்லாம் வேத்து போயிருக்கு. நான் சொல்றபடி செய். வீட்டுல இருக்கிற நகை, நட்டு, வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம், தட்டு முட்டு சகல சாமானை கொண்டுட்டு வந்து கூடத்துல வை. கொண்டாந்து வச்சிடுறேன். எதுக்காக? இது என்னங்க இருக்கு? என் நிலமெல்லாம் எங்க இருக்குன்னு உங்க தம்பி கேட்டிருக்கான். கேட்டுட்டானே. அதுவும் அவனா கேட்டதா தெரியலையே. யாரோ எழுதி இருக்காங்க, அவன் கையெழுத்து போட்டிருக்கான். போட்டுட்டானே, கையெழுத்து போட்டுட்டானே. சீதா, நிலமெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டாயினா இல்ல என் நிலத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டாயினா? அதுக்காக இப்பவே பிரிச்சு கொடுத்துட போறீங்களா? வேற வழி இல்லன்னா ஊர்ல எல்லாரும் என்ன சொல்லுவான்? சின்னவன் புள்ள குட்டிக்காரனாயிட்டான், அவனுக்கு ஒண்ணுமே கொடுக்காம பெரியவன் எல்லாத்தையும் வாயில போட்டுக்க பாக்கான்னு சொல்லுவான். நான் பிரிச்சு கொடுக்க போறேன்னாக்க ஏதோ ரகசியமா அவனை கூப்பிட்டு இருந்தாப்பா வச்சுகள் கொடுக்க போறது இல்ல. ஊரு பெரிய மனுஷன் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு முன்னால 2 பங்கா போட்டு சரி சமமா தான் கொடுக்க போறேன். சீதா, பாத்திரம் பண்றோம்னாக்க இப்ப நீ புடங்க பாரு, தண்ணி குடிக்கிற தமிழர் முதல் கொண்டு கொண்டாந்து வைக்கிறேன். தெரியுமில்ல? வைக்கிறேங்க. போ, இதெல்லாம் கையில வைக்கிறேன். சீக்கிரம் போகிறேன். மாரியம்மன் குங்குமம் வச்சுக்கோங்க. பெரியவர் உங்க எல்லாரையும் உடனே அங்க வர சொல்றாரு. அந்த லெட்டரை கொடுத்து வரவேற்பேன். எங்க அண்ணன் ஏதாவது சொன்னாரா? நான் தப்பிச்ச மாட பெரும்பாடா போச்சு. ஏங்க, நான் அப்பவே சொன்னேன், அண்ணன் தம்பிக்குள்ள என்ன இருந்தாலும் என்ன எதுன்னு நேரு கேட்டுக்கிறது, என்னத்துக்கு லெட்டர்னு சொன்னேன். அப்ப கேட்கற நீங்க எல்லாம் இப்ப பாருங்க. இல்ல என்னது? ஒண்ணு இல்ல. என் பங்கு நம்ம இருக்குன்னு கேட்டு இவங்க அண்ணனுக்கு எழுதியிருக்காரு. ஐயோ,
இப்ப என்ன வந்துடுச்சு? எதுக்காக அப்படி ஒரு லெட்டர் எழுதுனீங்க? இவங்க தான் சொன்னாங்க. அவங்க சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? அவங்க எழுதி கொண்டு வந்தாங்க, நான் கையெழுத்து தான் போட்டேன். ஏப்பா நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இப்போ அது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த கூட்டத்தை உங்களை கிளறி விட்டுட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க. ஏங்க உங்களுக்கு பெரியவர் மாதிரி தெரியாது? அந்த லெட்டரை பார்த்து அவர் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருப்பாரு. பெரியவர் காத்துட்டு இருப்பார். போங்க போங்க, புறப்படுங்க. உங்க அண்ணன் தம்பி ஒத்துமைய அந்த மகமாய் தான் காப்பாத்தணும். புறப்படுங்க. என்னங்க எல்லாத்தையும் வச்சுட்டியா? வச்சுட்டேனுங்க. எல்லாத்தையும் டம்ளர் முதல் கொண்டு வச்சுட்டேன். நகை நட்டெல்லாம் இது இருக்குங்களே. இதெல்லாம் என்ன? கழட்டிடுறேன். கழட்டு. இதென்ன தாலி செயின் தானே? நான் உனக்கு செயின்லயா தாலி கட்டினேன்? மஞ்ச கைத்துல தானே கட்டினேன். மஞ்ச கைத்த போட்டுக்கிட்டு இதெல்லாம் கட்டி இங்க வை. இது பாகப்படி நடத்திடுறேன். வாங்க என்னங்க எங்களை எல்லாம் ஒன்னா வர சொன்னீங்களா? வாங்க வாங்க. ஒண்ணு இல்ல, என் தம்பி இந்த பாக பிரிவினை அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சுட்டான். என்னங்க உங்க தம்பிங்களா? ஆமா, என் தம்பி தான். வேற என்ன தெருவில் போறவனா கேட்பான். எல்லாம் பாத்துக்கங்க, எல்லாத்தையும் வச்சிருக்கேன். ஏமா இங்க வாங்க. பாருங்க, என் பொண்டாட்டி கழுத்துல வெறும் மஞ்ச கயிறு தான் இருக்கு. பாக்கி எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டேன். இது கொடுமைங்க. இது நாளைக்கு ஒரு பயம் ஒண்ணு சொல்லக்கூடாது. அதுக்காக தான் உங்ககிட்ட எல்லாம் காமிக்கிறேன். போய் உட்காரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். வாங்க. நீங்க சரியா இல்ல. நான் நல்லா தனியா இருக்கேன். எனக்கு நான் கல்லு பிள்ளைய மாதிரி இருக்கேன். போய் உட்காரு. தலைவரே, உட்காருங்க. போய் நான் சாம்சன் பேசிட்டேன். உட்காரு. உன் கடிதாசியை பார்த்த தம்பி ரொம்ப சந்தோஷம். நீ எழுதியிருந்த பிரகாரம் உன் நிலத்தை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ரெண்டா பிரிச்சு கொடுக்கறதா தீர்மானம் பண்ணிட்டேன். இதுவரை எதுவும் நான் கேட்கிறேன். உனக்கு முன்னால பிறந்தவன்டானா? உன் கடிதாசிக்கு என்ன அர்த்தம், யாரு சொல்லி நீ அதை எழுதிருக்கேங்கிறத அப்படியெல்லாம் அப்பா நான் ஒண்ணு சொல்லடா. என்ன சொல்றேன்? என்ன அடிக்கணும்டா. ஏன்னா சின்ன பிள்ளைல இருந்து என் பேச்சை கேட்டு நடக்கும்படியாவே உன்னை வளர்த்துட்டேன் பாரு. நீயா ஒரு விஷயத்தை யோசனை பண்ணி நீயே ஒரு காரியத்தை செய்யும்படியா வளர்த்திருந்தேன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. ஐயோ, பிரிவினை ஏதோ பிரிவினை தான் தடுக்க முடியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லடா, வா ஐயா. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா சொத்தையும் கூடுதல் குறைச்சல் இல்லாம 2 பங்கா பிரிச்சு வச்சிருக்கேன். இதுல எந்த பங்கு அவருக்கு தேவையோ எடுத்துட்டு போக சொல்லுங்க. உட்கார்ந்து இருக்கீங்க, எந்த பங்கு வேணும் கேளுங்க. என்னங்க தலைவருடைய பேச்சு நடத்தி எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எல்லாத்தையும் ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கேன் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. எங்க ரெண்டா இருக்கு? எல்லாம் ஒன்னாதான். ஆமாங்க, எல்லாம் ஒன்னாதான் இருக்கு. அவருக்கு இருக்கிற கோப வெறியில 1 2 தெரியாமல் இருக்கு. வெறியாவது மண்ணாவது மனுஷன் நெருப்பா இருக்காங்க. கிட்ட நெருங்க முடியல. ஒண்ணு செய்யுங்களேன், அவர் சம்சாரத்தோட பேசி பாருங்களேன். ஐடியா. நம்ம தலைவர் என்னமோ 2 பங்கா பிரிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றாருங்களே. எங்க இருக்கு 2 பங்கு? எங்க கண்ணுக்கு தெரியலீங்களே. 2 இருந்தா தானே உங்க கண்ணுக்கு தெரியும். எல்லாத்தையும் ஒன்னா நான் தானே எடுத்து வச்சு. ஏன் 2 பங்குன்னு சொல்றாருங்க? அதுதான் எனக்கும் புரியல. கொஞ்சம் இருங்க, அவங்களே கேட்டு பாக்குறேன். என்னங்க விவகாரத்தை நல்லபடியா முடிக்கணும்னு தானே விரும்புறீங்க? ஆமா. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து வச்சுக்கிட்டு 2 பங்குன்னு பேசிட்டு இருக்கீங்களே. 2 பங்கு இல்ல. நீங்க இனிமே 2ஆ பிரிச்சாதானுங்களே 2 பங்காகும். பிரிச்சு வச்சுட்டேன். இருக்கிறது 2 பங்கு தான். 2 பங்குல எது வேணும்? இருக்கீங்க 2 பங்கு. எல்லாத்தையும் அள்ளி ஒன்னா வச்சுக்கிட்டு 2னா இது யார ஏமாத்துற வேலை? 2 பங்கு இருக்கியா? எங்கயா இருக்கு? உனக்கு தோசி. நீ எங்க இருந்த வந்தவன்? 2 பங்கு என்னங்கிறது யாரு கண்ணுக்கு தெரியுது, யாரு மனசுக்கு புரியுது? நான் பாக்குறையா? லேட் பண்ணாம 2 விட்டு எடுத்துட்டு போப்பா. லலிதா, நீயே சொல்லு. நான் எப்பவாவது அண்ணனை விட்டு பிரியணும்னு நினைச்சிருக்கிறேன்னா? ஏதோ இவங்க எல்லாம் சொன்னாங்களேன்னு ஒரே ஒரு கையெழுத்து போட்டதுக்கு இவ்வளவு பெருசு பண்றாரு. எதுக்கு எடுத்தாலும் 2 பங்கு பிரிச்சுட்டேங்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த பாருங்க, பெரியவங்க விஷயம் இல்லாம எதுவும் பேச மாட்டாங்க. அவங்க எதையோ உள்ளடக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுங்க, அவங்க சொல்ற 2 பங்கு எதுன்னு நான் பாக்குறேன். என்னங்க உங்க அண்ணன் சொல்றது உண்மைதாங்க. இங்க 2 பங்கு இருக்குங்க. என்ன லலிதா வளர்றேன்? 2 பங்கு எங்க இருக்கு? இன்னமும் உங்களுக்கு புரியலையா? பெரியவங்க சொத்தை எல்லாம் ஒரு பங்காகவும் தன்னை ஒரு பங்காகவும் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவரு கேட்கறதுக்கு சரியான அர்த்தமே, உனக்கு சொத்து வேணுமா, கூட பிறந்த அண்ணன் வேணுமான்னு கேட்காம கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்களே. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு அண்ணன் தான். சொல்லுங்க, கேளுங்க, போங்க.
எனக்கு எனக்கு இந்த பங்குதான் வேணும். சொத்து வேணாம், சுகம் வேணாம். நீங்க தான் எனக்கு வேணும். நீங்க தான் எனக்கு வேணும். போதும்பா போதும். உன் பொண்டாட்டி யார் மாமனாரோட சகல சொத்துக்களை வச்சுக்கிட்டு சௌக்கியமாறு. இது என்னைக்கு எனக்கு மட்டும் உரிமையான சொத்து. இதுல யாரும் பங்கு கேட்க வேண்டாம். நான் விட மாட்டேன். என்னங்க வாங்க போலாம். அண்ணே, என்னது சொல்லுங்க. என்ன அனாதையா விட்டுட்டு போறீங்களா அக்கா? இல்லம்மா, கண்ணறிஞ்ச கனவோட நான் விட்டுட்டு போறோம். உங்க பாட்டன் சொத்தை விட்டுட்டு போங்க. சொத்தை ஏன் என்கிட்ட விட்டுட்டு போறீங்க? லலிதா, ஆமா அக்கா, அக்கா 10 மாதம் சுமந்து பெற்றாலே இந்த சொத்தை ஏன் என்கிட்ட விட்டுட்டு போறீங்க? தெரியும்க்கா, எனக்கு ஆஸ்பத்திரியிலே தெரியும். இது நான் பெத்த குழந்தை இல்ல, நீங்க பெத்த குழந்தைதான். உனக்கு தெரியுமா? தெரியும். இது உங்க அக்கா குழந்தைன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சிருந்துமா அந்த தாய் கதற கதற குழந்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போனேன். அங்கதான் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும். நான் ஏன் குழந்தை எடுத்துட்டு போனேன்? அக்காவுக்கு குழந்தை ராசி இல்ல, அவ பார்வப்பட்டா நிலைக்காது, பால் கொடுத்தா பொழைக்காதுன்னு எங்க அம்மா மட்டும் இல்ல, ஊரே சொல்லிட்டு இருந்தது. அந்த சமயத்துல குழந்தையோட உயிருக்கு 3 மணி நேரம் தான் டாக்டர் அம்மா கடுவு வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த கடுவுக்குள்ள குழந்தை இறந்துட்டா, அதுவும் அக்கா மடியில இறந்துட்டா, ஊர் சொல்ற பழி அக்காவுக்கு நிலைச்சிடுமேன்னு பயந்து போற குழந்தை என் மடியில போகட்டும், அந்த அசம்பாவிதம் எங்க வீட்டுல நடக்கட்டும், வர்ற பழி எனக்கு வந்து சேரட்டுன்னு தான் நான் குழந்தை எடுத்துட்டு போனேன். தப்பா சொல்லுங்க, தப்பா? அண்ணே, எனக்கு தெரியாம இந்த வீட்டுல இவ்வளவு நடந்திருக்கு. இது வரைக்கும் எங்க 2 பேரையும் நீங்க குழந்தைங்க மாதிரி நடத்திட்டு வரீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க ஏதாவது தவறு செஞ்சிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிடாதீங்க. போக மாட்டேன்ப்பா, உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன்ப்பா.